வேகமும் நம்முடைய வருமானத்துடைய வேகமும் நிச்சயமாக பெரிய லெவலில் மாறும் என்பதில் எழவேண்டும் சந்தேகமில்லை. இந்த பிரசன்டேஷனை நமக்கு கொடுப்பதற்காக நமது என்எஃப் ட்ரஸ்ட் 2020 ரொம்ப உக்கிரமாக பிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது அணியினுடைய லீடர் திரு மஜித் சார் அவர்களை பிளான் பிரசன்டேஷனுக்கு அன்புடன் அழைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். குமார் சார் ஒரு வண்டர்ஃபுல் இன்ட்ரோடக்ஷன் தந்தாச்சு. இந்த ப்ராஜெக்டுக்கு ஸ்கோப் என்ன, இந்த ப்ராஜெக்டுக்கு ஃபீசிபிலிட்டி என்ன, எல்லாமே டீட்டெயிலா ஒரு இன்ட்ரோடக்ஷன் குமார் தாஸ் சார் சொல்லியாச்சு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன இண்டஸ்ட்ரியில என்ன ஏரியாவில் നമ്മൾ വർക്ക് பண்ணியாலும் end of the day நம்ம ஃபோக்கஸ் இன்கம் தான், ஏர்னிங்ஸ் தான். அது எத்தனை அளவில் நமக்கு எடுக்க முடியும், அதுக்காக என்ன பண்ண வேணும், அதுக்காக எந்த ஸ்டைலில் நம்ம ஒர்க் பண்ணணும், எல்லாமே நம்ம பிளான் பண்ணி ஒர்க் அவுட் ஆக்கிடுவேன். சோஷியல் மார்க்கெட்டிங் கரியர் பார்க்கும்போது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது, ரொம்ப நாளா ஓரோ 10 வருஷம் பார்க்கும்போதும் அந்த இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய சப்ஜெக்டுக்கு தனி டிஃபரன்ஸ் நம்மளுக்கு பார்த்து கொண்டே இருக்குது. என்ன சப்ஜெக்ட் மார்க்கெட்ல வரும்போதும் அதுக்கு ஒரு புதுமை இருக்கும், ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அந்த அட்வான்டேஜ் எப்படி அந்த ரியலைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண மக்கள் பெரிய ஏர்னிங்ஸ் எடுத்துரும். பட் சின்ன டைம் കഴിയും போது அது ஸ்லோ டவுன் ஆகி அதுக்கு பின்னொரு ரிகவரி இல்லாம முன்னோட்டு போகுന്ന மாதிரி நம்ம பார்த்துக்கொண்டே இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்குது. அதுக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் தான் என்எஃப் ட்ரஸ்ட் 2020 ப்ரோக்ராம், a smart digital income platform. இது ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மா இருக்கும், இது ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்மா இருக்கும். சேர்ந்து பயணம் பண்ணிட்டா பெரிய growthக்கு வாய்ப்பும் இருக்கு. ஸோ ட்ரேட் அண்ட் grow டுகெதர் எல்லாமே சேர்ந்து வருന്ന சிஸ்டம் தான் என்எஃப் ட்ரஸ்ட் 2020. இந்த சிஸ்டம் மார்க்கெட்ல வரும்போது இந்த சிஸ்டத்துக்கு ஒரு ஐடியாலஜி என்ன, அது தெரிஞ்சவருக்கு மட்டும்தான் இந்த சிஸ்டம் டெவலப் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாச்சு. பட் எல்லாருக்குமே அந்த ஐடியாலஜி கிடைச்சதா இல்லையா தெரியாது. ஐடியாலஜி எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி ஜூம் ப்ரோக்ராம்கள் போடும்போது, பர்சனல் சிட்டிங் நடக்கும்போது, ஒரு லீடர்ஸ் மூலமாக உட்கார வச்சு பேசும்போது, அந்த டைமில் எல்லாமே டீட்டெயிலா ஓரோ பாயிண்ட் பை பாயிண்ட் நமக்கு கிடைக்கும் போதுதான் அந்த ஸ்டைல் ஆஃப் ஒர்க் என்ன, இந்த சிஸ்டத்துக்கு ஃப்ளோ என்ன, அது எல்லாமே நமக்கு புரியும். சிஸ்டம் ஃப்ளோ ஒன்ஸ் நமக்கு புரிஞ்சுட்டா நமக்கு ஈஸியா ஏர்னிங்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துடுவேன், ஆட்டோமேட்டிக்கலி வந்துடுவேன். ஸோ எப்படி அந்த ஆப்ஷன் நமக்கு யூட்டிலைஸ் பண்ணணும், என்எஃப் ட்ரஸ்ட் 2020 அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி ஏர்னிங்ஸ் ஆக்கி மாற்றணும், அதுக்கு என்ன ட்ரேட் நடக்க போறேன், அதுக்கு ப்ராசஸ் என்ன, எல்லாமே நமக்கு இந்த பிரசன்டேஷன் நமக்கு டீட்டெயிலா நமக்கு செக் பண்ணலாம். ஸோ நண்பர்களே, இந்த சிஸ்டத்துக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது இது டிஜிட்டல் ட்ரேடிங் அண்ட் இன்கம் இக்கோ சிஸ்டம் தான். ஒரு டிஜிட்டல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ட்ரேடிங் நமக்கு தெரியும், ஏதாவது ஒரு பொருள் நம்ம பை பண்ணி அதை செல் பண்ணும் போதுதான் ட்ரேடிங் நடக்குது. என்ன பிரைஸ்ல பை பண்ணதோ அதுக்கு மேல பிரைஸ்ல செல் பண்ணிட்டா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் നമ്മൾ ஜாஸ்தி பார்த்தாச்சு, கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் பார்த்தாச்சு, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் பார்த்தாச்சு, ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தாச்சு, கமோடிட்டி மார்க்கெட்டில் பார்த்தாச்சு. ഇതൊന്നും ഒന്നുമേ അല്ല, ഇതൊരു ഡിഫറെന്റ് ഡിജിറ്റൽ ட்ரேடிங் தான். இந்த டிஜிட்டல் ட்ரேடிங்கில் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்எஃப் ட்ரஸ்ட் யூனிட் தான். அந்த என்எஃப் ட்ரஸ்ட் யூனிட்ஸ் ட்ரேட் பண்ணும்போது ஒரு இன்கம் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு இக்கோ சிஸ்டம் பில்ட் பண்ணிட்டேன். அந்த இக்கோ சிஸ்டம் இந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி தயாராக்கியாச்சு. இனி நாம் ஓരോരുത്തരും நாம் வரக்கூடிய ஒரு டீமுக்கு அந்த இக்கோ சிஸ்டம் வரணும். அப்படி இக்கோ சிஸ்டம் நம்ம டீமுக்கு வரும்போது நமக்கு எல்லாருக்குமே பெரிய ஏர்னிங்ஸுக்கு வாய்ப்பு வருவேன். ஸோ அந்த இக்கோ சிஸ்டம் எப்படி நமக்கு டெவலப் பண்ண முடியும், நமக்கு ஒரு டீம் எப்படி செட் பண்ண முடியும்,
அப்படி செட் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் இருக்கு, சிஸ்டத்துக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு, ஓரோ டீம் மெம்பர்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு, நமக்கு என்ன அட்வான்டேஜ் வருது. ஸோ ஏர்ன் த்ரூ ட்ரேடிங் அண்ட் மல்டிபிள் ரிவார்ட் பூல்ஸ். ட்ரேடிங்கிலூட ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது, ஏர்னிங்ஸ் கிடைக்குது. டிஃபரெண்ட் ரிவார்ட் பூல்ஸ்க்கு அதிலூடையும் வீக் டெய்லி மந்த்லி பேமெண்ட் கிடைக்குது. இந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கம்யூனிட்டி ட்ரிவன் ப்ரோக்ராம் ஆக, ஒரு டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டம் ஆக டெவலப் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பக்க ப்ரொஃபஷனல் ஸ்டைல் நமக்கு பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இந்த NFTOS 2020 பிளாட்ஃபார்மில் நமக்கு பார்க்க முடியும். இந்த பிளாட்ஃபார்மில் எதுக்காக நம்ம செலக்ட் பண்ணணும், எதுக்காக NFTOS 2020 செலக்ட் பண்ணணும்? மார்க்கெட்டில் ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் இருக்கு, ROI ப்ரோக்ராம் இருக்கு, ப்ராடக்ட் பேஸ் சிஸ்டம் இருக்கு, ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு, ரோபோட்டிக் சாஃப்ட்வேர் இருக்கு, ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணலாம், ஸ்பாட் ட்ரேட் பண்ணலாம். அதெல்லாமே கிரிப்டோ, ஷேர் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கமோடிட்டி மார்க்கெட், அந்த சூழலில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாருக்குமே தெளிவான சப்ஜெக்ட். எதுக்காக ஒரு புதுசு சப்ஜெக்ட் NFTOS, அது எதுக்காக பண்ணணும்? NFTOS 2020 செல் பண்ணதுக்கு மெனி ரீசன்ஸ் இருக்கு. ஒரு ரீசன் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம் இருக்கு. நம்ம ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் போயாச்சு, வேர்ல்டு நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் அதுக்காக செல் பண்ணிட்டேன். அதில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே நமக்கு ட்ரேடுக்காக யூஸ் பண்ணிட்டேன். நம்ம ஃபண்ட் யூட்டிலைஸ் பண்ணி அந்த ட்ரேட் எடுத்துக்கொண்டே இருக்குது. ட்ரேடிங் ப்ராஃபிட் மட்டும் கிடைக்கும், வேற ஏதாவது இங்க கிடைக்குமா? இல்ல. ஏதாவது டைம்ல நம்ம ட்ரேடிங் டிசிஷன் ஃபெயில் ஆச்சு, மீன்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் அப் ஆக போறேன், பட் நம்ம டவுன் ஆக போகன்னு நினைச்சு ட்ரேட் எடுத்தாச்சு. நம்ம டிசிஷன் என்னதோ டவுன் ஆக போறேன்னு நினைச்சு ட்ரேட் எடுத்தாச்சு, மார்க்கெட் அப் ஆயிடுச்சு. என்ன நடக்குது? லாஸ் ஆகுது. அந்த லாஸுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? இல்ல. வேற ஏதாவது இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? அதுவும் இல்லை. ஏதாவது ட்ரேட் நடந்துட்டா நம்ம ட்ரேடிங் டிசிஷன் பக்காவா இருந்தா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். NFTOS 2020 அப்படி அல்ல, மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. நம்ம ட்ரேடில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் அது ஹோல்டில் இருக்கு, நோ ப்ராப்ளம். நமக்கு டெய்லி மந்த்லி ஏர்னிங்ஸ் இருக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இன்கம் ஸ்ட்ரீம் ஜாஸ்தி இருக்கும்போது ஏதொரு நபர் உள்ள வந்தாலும் அவருக்கு ஏர்னிங்ஸுக்காக வாய்ப்பு ஜாஸ்தியா கிடைக்கும் போது ஒரு லோ என்ட்ரி லெவல் നിന്ന് ஒரு ஸ்கேலபிள் growth கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இந்த NFTOS 2020 பிளாட்ஃபார்மில் நமக்கு பார்க்க முடியும். இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு பிகினருக்கு சூட்டபிளான பிளாட்ஃபார்ம், ஒரு லீடருக்கும் சூட்டபிளான பிளாட்ஃபார்ம். ஒரு பிகினர் ஆறு ஒண்ணுமே தெரியாது, புதுசா வருது, USDT தெரியாது, NFT தெரியாது, ட்ரேடிங் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது ஒரு பிகினர், ஒரு காமன் மேன், ஒரு லே மேன். அவர் இந்த சிஸ்டத்துக்கு வந்துட்டா அவருக்கும் ஒரு டென்ஷன் தேவையில்லை. நார்மல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பார்க்கும்போது நியூஸ் பார்க்கணும், ட்ரெண்ட் பார்க்கணும், மார்க்கெட் அப்பா டவுனா அதெல்லாமே பார்க்கணும், லோஸ் வருதா ப்ராஃபிட் வருதா பார்க்கணும், எப்படி ட்ரேட் எக்ஸிட் ஆகும் பார்க்கணும், ஸ்டாப் லாஸ் போடணும். ഒരുപാട് ഇൻഫർമേഷൻസ് കളക്ട് பண்ணி மட்டும் நார்மல் ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ஒராൾക്ക് ட்ரேட் பண்ண முடியும். ஸோ பிகினர்ஸ் ரொம்ப கஷ்டமா ட்ரேட் பண்ணதுக்கு வருவேன். என்ன NFTOS 2020 ஒரு பிகினர்ஸ் ரோல் என்ன? பை பண்ணணும், வேற ஒண்ணுமே இல்லை. எவ்ரி 15 மினிட்ஸில் பை பண்ணிக்கொண்டே இருக்கணும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஸோ எவ்ரி 15 மினிட்ஸில் பை பண்ணக்கூடிய அந்த சப்ஜெக்ட் அது எப்படி? அப்படி ஜாஸ்தி பிகினர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு லீடருக்கு எத்தனை ஏர்னிங்ஸ் கிடைக்கும்? அது $10,000 டெய்லி கிடைக்குமா? வாய்ப்பு இருக்கு. $1,000 கிடைக்குமா டெய்லி? வாய்ப்பு இருக்கு. $100 கிடைக்குமா டெய்லி? வாய்ப்பு இருக்கு. எத்தனை ஏர்னிங்ஸ் தேவை? அது யூட்டிலைஸ் பண்ணதுக்காக டர்ன் ஓவர் போடணும். ட்ரெடிஷனல் பிசினஸ் ஸ்டைல் அப்படிதான். இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷனல் லோக்கல் மார்க்கெட் நம்ம போகும்போது ஏதாவது ஒரு பொருள் எடுத்து ட்ரேட் பண்ணதுக்கு நம்ம ரெடியாச்சு, அதுக்காக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 rupees. ஸோ அது பேஸ் பண்ணி ப்ராஃபிட் கிடைக்கும். என் இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh rupees, அது பேஸ் பண்ணி ப்ராஃபிட் கிடைக்கும். என் இன்வெஸ்ட்மெண்ட் 1 crore, அது பேஸ் பண்ணி ப்ராஃபிட் கிடைக்கும். என்னன்னா ப்ராஃபிட் கிடைக்கும். நான் எந்த அளவில் ட்ரேட் பண்ணதோ அந்த பேஸ் பண்ணி ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஒரு பிகினருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். எப்படி? அவர் எத்தனை அமௌண்ட்டுக்கு எத்தனை NFTOS கலெக்ட் பண்ணதோ அது பேஸ் பண்ணி ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு லீடருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். எப்படி? எத்தனை அளவில் டீம் டெவலப் பண்ணிட்டேன்,
எத்தனை லெவல் டீம் வந்தாச்சு, அந்த லெவல் எல்லாமே கிருத்தியமா ட்ரேட் நடக்கிறதுக்காக வாய்ப்பு பிளான் பண்ணிட்டா, கம்யூனிகேஷன் கரெக்டா நடக்குதா, அவட என்எஃப்டிஎஸ் பை பண்ணுதா, புதுசா ரெஃபரன்ஸ் வருதா, இது எல்லாமே பார்க்கும்போது லீடர்ஸ்க்கும் ஜாஸ்தி பேமெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. So why choose NFTOS 2020? Because of multiple income streams and suitable for beginners and leaders. யாருக்குமே லோஸ் இல்லாம, ஒரு டென்ஷன் இல்லாம ஈஸியா இந்த சிஸ்டத்தில் பெரிய ஏர்னிங்ஸ்க்காக வாய்ப்பு யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதுக்காக என்ன வேணும்? ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் போடணும். முதல்ல நம்மளோட ஸ்மார்ட் போனில் வந்து பார்க்கும்போது டோக்கன் பாக்கெட் மாதிரி ஒரு வாலெட் இன்ஸ்டால் பண்ணணும். Web20 USDT லோட் பண்ணணும். கேஸ் வீக்காக BNB கரன்சி லோட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஏதாவது நெஃபர் இன்வைட் பண்ணியா மட்டும்தான் இந்த சிஸ்டத்துக்கு வர முடியும். அந்த நெஃபரோட இன்வைட் லிங்க் எடுத்து பிளாட்ஃபார்மில் உள்ள வாங்க. டேஷ்போர்ட் எடுத்துட்டா ரெஜிஸ்டர் பட்டன் பார்க்க முடியும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டா நம்மளோட வாலெட்டோட $30 யூஸ் பண்ணி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதுக்காக பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்தா போதும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆச்சா இம்மிடியா ஒரு $120 இன்கம் லிமிட் நமக்கு கிடைக்கும். இன்னென்ன வேணும்? NFTOS பை பண்ணணும். பிளாட்ஃபார்ம் உள்ள வந்தாச்சு, லிமிட் கிடைச்சாச்சு. $120 வரை ட்ரேட் ப்ராஃபிட் எடுக்க முடியும். கமிஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து $120 வரை எடுக்க முடியும். இன்னென்ன வேணும்? NFTOS யூனிட் பை பண்ணணும். அது எப்படி? அந்த டேஷ்போர்ட் கீழே பார்க்கும்போது அவட ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. அவட இந்த NFTOS கியூல ஆதித்த 5 NFTOS யூனிட்ஸோட பார்க்க முடியும். என்ன வேணும்? $20 வேல்யூ தான் எல்லாத்துக்கும். 5க்கும் வேல்யூ சேம் தான். எல்லா NFTOSக்கும் ஒரு பிளேஸ் பிட் பட்டன் இருக்கும். ஜஸ்ட் பிளேஸ் பிட் கிளிக் பண்ணுங்க, அந்த NFTO பை ஆச்சு. ஸோ வேலெட் இருந்து $20 யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். இனி மீண்டும் அடுத்த NFTOS பை பண்ணணும். Again place bid போட்டாச்சு. சிஸ்டம் ஷோ பண்ணுவேன். No, it's not possible. Wait for 15 minutes. ஒரு NFTO பை பண்ணி 15 மினிட் தாண்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் NFTO பை பண்ண முடியும். அதுதான் சிஸ்டம். பக்காவா பண்ணிட்டேன். ஸோ எவ்ரி 15 மினிட்ஸ் NFTOS பை பண்ணி போகுது. அதுதான் ட்ரேட். பை பண்ணி போகுதா ட்ரேட். ஸோ செல்லிங்கா இருந்தாலுக்குவே செல்லுக்காக ஒரு ஆட்டோமேட்டிக் மார்க்கெட் பிளேஸ் செட் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக் மார்க்கெட் பிளேஸ் நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஒரு NFTO வாங்கும்போது அந்த NFTO யூனிட் பேர்ன் பண்ணிடுவேன். அப்ப வாங்கக்கூடிய NFTOS பேர்ன் பண்ணிட்டேன். ஸோ கியூல வந்து 10,000 NFTOS இருக்கு. 10,000 நெஃபர்ஸ் அது வாங்கிட்டேன். ஸோ அந்த 10,000 NFTOS பேர்ன் ஆச்சு. வாங்குது பேர்ன் ஆகுதா? ஸோ அடுத்த நெஃபருக்கு எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? சந்தேகம் வரும் இல்லையா? நோ ப்ராப்ளம். சந்தேகம் வரணும். என்னதான் புதுசு ஐடியா தான். ஸோ அதை வாங்கக்கூடிய NFTOS பேர்ன் ஆச்சு. என்ன நடக்கும்? அந்த NFTOS ஸ்பிளிட் ஆகி பேர்ன் ஆகி அது ஸ்பிளிட் ஆகி ஒரு புதுசு 2 NFTO கிரியேட் ஆயிடும். ஸோ ஒரு ஆள் $30 போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஒரு NFTOS வாங்கியாச்சு, அந்த NFTO பேர்ன் ஆச்சு, புதுசு 2 கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த 2 NFTOஸ்க்கு வேல்யூ என்ன இருக்கும்? $10 சரியா? என்னன்னா $20 போட்டு நம்மள வாங்கிய NFTO தான் ஸ்பிளிட் ஆச்சு. ஸோ 20 ஸ்பிளிட் ஆகும்போது 10 சரியா? எஸ். ஸோ அது ஹோல்டில் மட்டும் இருக்கும். அது ஃபார் சேல் கியூல் வர மாட்டேன். ஸோ 15 மினிட் தாண்டி நெக்ஸ்ட் NFTO பை பண்ண போறேன். அந்த NFTO பேர்ன் ஆச்சு. அப்படும் புதுசு 2 NFTOs கிரியேட் ஆகுது. அது ஹோல்டில் வைக்குது. அந்த டைமில் அந்த டைம் ஸ்டாம்போட இந்த முன்னாடி இருக்கக்கூடிய NFTOs இல்லையா, ஹோல்டிங் இருக்க NFTOs, அது ஃபார் சேல் போட்டுடுவேன். ஃபார் சேல் போகும்போது அந்த $10 NFTO வந்து $20 ஃபார் சேல் போடுவேன். ஸோ என்னாச்சு? ஒரு growth வந்தாச்சு. அந்த யூனிட்டுக்கு ஒரு growth வந்தாச்சு. என்ன? 10 வந்து 20க்கு செல் பண்ண போறேன். ஸோ அந்த யூனிட் கியூவில் வந்தாச்சு. அந்த கியூவில் என்ன பொசிஷன் வருது? மதிய அந்த யூனிட்ஸ் முன்னாடி வருவேன். ஆദ്യ 5க்கு உள்ள வரும்போது மார்க்கெட் பிளேஸில் டிஸ்பிளே ஆகும். அந்த டைம்ல ஒரு நஃபர் வாங்கி போகும்போது அவர் $20 கொடுத்து வாங்குது. சேம் டைம் சிஸ்டம் என்ன பண்ணும் தெரியுமா? அது $10 வந்து கேபிட்டல், அந்த கேபிட்டல் அமௌண்ட்லேக்கு நமக்கு சேர்த்திடும். என்னன்னா அந்த யூனிட்டுக்கு பேஸ் வேல்யூ $10 தான். எகைன் ஒரு $10 சிஸ்டத்தில் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 15% ப்ராஃபிட், ஒரு $1.5 ப்ராஃபிட் தந்துடும்.
அது விட்ரா பண்ணுன மாதிரி நமக்கு சிஸ்டத்தில் வரும். கிளைம் போட்டு இம்மிடியட்டா நமக்கு விட்ரா பண்ண முடியும். ஸோ 2 யூனிட் செல்லுக்காக வந்தாச்சு. அந்த 2 யூனிட்டும் அடுத்தடுத்து டிஸ்பிளே ஆகுவேன். என்னன்னா 2 யூனிட்டும் சேம் டைம் வருது. ஸோ ஆദ്യത്തെ 5 டிஸ்பிளே பண்ணும்போது அந்த ரெண்டும் சேர்ந்து வருவேன். ஸோ அடுத்த NFT பை ஆகும்போது எகெயின் ஒரு $11.5 கிடைக்குது. ஸோ டோட்டல் எது கிடைச்சாச்சு $23. அது 20 வந்த கேபிட்டல், $3 வந்த ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் நமக்கு விட்ரா பண்ண முடியும். கேபிட்டல் $20 யூட்டிலைஸ் பண்ணி QL நெக்ஸ்ட் NFT நமக்கு வாங்க முடியும். இப்ப என்ன நடக்குது? ஒரு கண்டினியூட்டி வருது இல்லையா? ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ்ல அப்படி இல்லையா? ட்ரெடிஷனல் பிசினஸ் நம்மளோட பொருளை மார்க்கெட் பண்ணதுக்காக ஒரு ஷாப் ஓபன் பண்ணியாச்சு. அந்த பொருள் இருக்கும் போது அது ஏதாவது மக்கள் பை பண்ணிட்டா நமக்கு பேமெண்ட் கிடைக்குது. அந்த பேமெண்ட் என்ன இருக்கு? நம்ம கேபிட்டல் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு. அப்படி பொருள் விட்டு 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 போகும்போது நம்ம என்ன பண்ணிடுவேன்? ப்ராஃபிட் ஒதுக்கிடுவேன். கேபிட்டல் யூட்டிலைஸ் பண்ணி எகெயின் பொருள் வாங்கி வைக்குவேன். என்னன்னா எகெயின் செல் பண்ணணும். ஸோ செல் பண்ணதுக்காக யூனிட் எப்போதும் கியூவில் வரணும். அப்ப எப்படி நடக்கும்? கேபிட்டல் யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த NFT யூனிட்ஸ் பை பண்ணிடுங்க, ப்ராஃபிட் விட்ரா பண்ணிடுங்க. ஸோ இந்த சிஸ்டம் ஒரு சிம்பிள் சிஸ்டம் தான். அதனால நான் சொல்லிட்டேன், ஒரு பிகினருக்கு சூட்டபிள் தான். ஒரு டென்ஷனும் இல்லாம ஈஸியா ட்ரேட் பண்ண முடியும். என்ன பண்ண வேணும்? ஒரு $30 ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வேணும். இனி எத்தனை NFTs அவருக்கு வாங்க முடியும்? அந்த நம்பர் ஆஃப் NFTs அவர் வாங்கி வைக்கணும். அதுக்காக ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. என்ன? 15 மினிட்ஸ் தாண்டி மட்டும்தான் பை பண்ண முடியும். வேற ஒண்ணுமே இல்லை. சோ அப்படி பண்ணும்போது அந்த நபருக்கு வேணுங்க ட்ரேடிங் பூல்ஸ் ஏர்ன் பண்ண முடியும், லீடர்ஷிப் பூல்ஸ் ஏர்ன் பண்ண முடியும், ஃபியூயல் பூல் ஏர்ன் பண்ண முடியும், லெவல் கமிஷன் ஏர்ன் பண்ண முடியும். எல்லாமே டெய்லி மந்த்லி இன்கமா நமக்கு கிடைக்குது. சோ அது எப்படி? ட்ரேடிங் ப்ராஃபிட், ட்ரேடர் பூல் இன்கம், லீடர்ஷிப் பூல் இன்கம், ஃபியூயல் பூல் இன்கம், ரெஃபரல் அஃபிலியேட் இன்கம் 5 லெவல்ஸ். இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? ப்ராஃபிட் நம்ம பார்த்தாச்சு 1.5%, 15% மீன்ஸ் $1.5. ஓரோ NFT செல் ஆகும் போது 2 யூனிட் செல் ஆகுதுனால $3 கிடைக்கும். சோ ட்ரேடிங் ப்ராஃபிட் அது எப்படி நம்ம பார்த்தாச்சு. அது ட்ரேடிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அதுக்கு மேல நமக்கு கிடைச்சு கொண்டே இருக்கும். நம்ம ஜாஸ்தி யூனிட் ட்ரேட் பண்ணிட்டா ஜாஸ்தி யூனிட் ஃபோர் சேல் வருவேன், ஜாஸ்தி செல் நடந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ ஒரு நபர் பக்கம் $20 இருக்கு. அவர் என்ன பண்ணணும்? ஒரு NFT வாங்கி வைக்கணும். வேற ஒண்ணுமே வேண்டாம், அது வாங்கிட்டுடுங்க. ஆட்டோமேட்டிக்கலா அது ஃபோர் சேல் போகும்போது அது செல் ஆயிடும். அப்ப எவ்ரி டைம் $20 வரும்போது இம்மிடியா வாங்கி கியூவில இறங்க. கியூவில் யூனிட் இருக்கா இல்லையா, அது மட்டும்தான் ஒரு NFT ட்ரேடருக்கு முக்கியமான தேவை. கியூவில் யூனிட் இருக்கணும், கண்டினியூஸா கியூவில் யூனிட் வருന്ന மாதிரி ஆகணும். அப்போ ஒரு ஆள் பக்கம் $1 கோடி இருக்கு. அவர் என்ன வேணும்? $1 கோடி USDT கன்வெர்ட் பண்ணி NFT வாங்கி கொண்டே இருக்கணும். இன்னைக்கு வாங்கிட்டேன், நாளைக்கு வாங்கிட்டேன், அடுத்த நாள் வாங்கிட்டேன். அப்படி வாங்கும்போது எத்தனை யூனிட்ஸ் ஒரு தினத்தில் வாங்க முடியும்? எத்தனை வாங்க முடியும்? 1000 வாங்க முடியுமா? முடியாது. என்னன்னா ஒரு NFT வாங்கிட்டா 15 மினிட் தாண்டி மட்டும்தான் அடுத்த NFT வாங்க முடியும். சோ 24 hours டைம் 100% யூட்டிலைஸ் பண்ணுனவர், மைக்ரோ செகண்ட் பார்த்து ட்ரேட் பண்ணது ஒரு நபர் இருந்தா அவருக்கு 96 NFTs மட்டும் ஒரு தினத்தில் வாங்க முடியும். அப்போ $1 கோடி யூட்டிலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணதுக்கு என்ன வேணும்? ஜாஸ்தி தினங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். பட் நாம எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ் தான், ரோபோட் கிடையாது. அதனால அப்படி பண்ண முடியாது. ஒரு தினத்துல நான் ட்ரை பண்ணும் போது ஒரு 40 NFTs வரையும் பை பண்ணதுக்கு வாய்ப்பு கிடைச்சாச்சு. அதுக்கு மேல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 40 NFTs எல்லாம் ஒரு தினத்துல நான் பை பண்ணிட்டேன், ட்ரை பண்ணிட்டேன் நான். பட் ஒரு 10 NFTs பை பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுக்காக என்ன வேணும்? நம்ம சோசியல் மீடியா எல்லாம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் பார்த்தா போதும். ஸ்மார்ட் போன் எடுத்து இடைக்கு எல்லாமே அந்த பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டு பேமெண்ட் இருந்தா ஒரு NFT பை பண்ணி வைக்கிங்க. சோ எவ்ரி 15 மினிட்ஸ் வாங்க முடியும். ஒரு 10 NFT வாங்குறதுக்கு மேபி ஒரு 2.5 மணிக்கூர் 2.5 மணி நேரம் யூட்டிலைஸ் பண்ணிட்டா ஒரு 10 NFTs வாங்க முடியும். ஒரு தினத்துல அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணதுக்கு ஒரு அட்வொகேட் டைம் கிடைக்குமா? கிடைக்குவேன். ஒரு டாக்டருக்கு டைம் கிடைக்குமா? கிடைக்குவேன்.
என்ஜினியருக்கு டைம் கிடைக்குமா? கிடைக்குவே. ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குமா? கிடைக்குவே. ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைம் கிடைக்குமா? கிடைக்குவே. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு டைம் கிடைக்குமா? கிடைக்குவே. எல்லாருக்கும் கிடைக்குவே. ஸோ எல்லாருக்கும் ஒரு 15% ட்ரேடிங் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இந்த சிஸ்டம் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் ஆக்டிவ் ட்ரேடிங் பெர்ஃபார்மன்ஸ். ட்ரேடர் பூல் இன்கம் அது எப்படி கிடைக்கும்? டெய்லி கால்குலேட் இன்கம் தான். எவ்ரி டே இது கால்குலேட் பண்ணிக்கொண்டே இருக்குது. அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்டுக்கு மினிமம் $50 கேரண்டீட் அமௌண்ட் தான். $15 கேரண்டீட். என்னன்னா ஒரு NFT ட்ரேட் நடந்துட்டா $1.5 இந்த பூலுக்காக சேருவேன். அப்ப சிஸ்டருக்கு இந்த 10,000 NFT ட்ரேட் பண்ணிட்டா 10,000 into 1.5 $15,000 அந்த பூல் ஃபண்டில் வருவேன். இன்னைக்கு 10 NFT ட்ரேட் பண்ணிட்டா $15 பூல் ஃபண்டில் வருவேன். 20 NFT வந்துட்டா $30 வருவேன். ஸோ பூல் ஃபண்ட் எത്രയോ டிவைட் பை டோட்டல் பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ் யாருக்கு கிடைக்குவே? 10 NFT பை பண்ண மக்களுக்கு மட்டும்தான் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதனால இந்த ட்ரேடர் பூல் இன்கம் பார்க்கும்போது சில நாள் எல்லாமே $81 $72 அந்த அளவில் வரை வந்தாச்சு. ஆவரேஜ் பார்க்கும்போது 18 19 20 25 23 22 21 அப்படி வந்து கொண்டே இருக்குது. ஸோ டெய்லி ஒரு இங்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்ல தெரியுமா? இன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்துட்டா ஒரு 10 NFT வாங்குறதுக்கு ரெடி ஆயிடுந்தா நாளைக்கே அவருக்கு ஒரு 7.5% இன்கம் எடுக்க முடியும். மினிமம் 7.5% இன்கம் எடுக்க முடியும். இன்னைக்கு 10 NFT பை பண்ணே போதும், நாளைக்கு 7.5% கண்டிப்பா எடுக்க முடியும். அது மேபி 15% ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி 20% எதிர்விதம், மேபி 30% எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டே இன்னைக்கு ட்ரேட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டே அந்த அமௌண்ட் கண்டிப்பா கிடைக்கும். இனியும் அந்த யூனிட் செல் பண்ணும் போது ஒரு 15% எகெயின் கிடைக்கும். ஸோ மினிமம் 7.5% பார்த்தா பிளஸ் ட்ரேடிங் ப்ராஃபிட் 15% கால்குலேட் பண்ணும் போது ஒரு மாசத்தில் ஒரு தடவை ட்ரேட் பண்ண போதும் 22.5% நமக்கு கமிஷனா ப்ராஃபிட்டா கிடைக்கும். அந்த ப்ராஃபிட் நம்ம விட்ரா பண்ணிட்டேன், கேபிட்டல் யூட்டிலைஸ் பண்ணி எகெயின் NFTs பை பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த்தும் சேம் சிஸ்டம் டூப்ளிகேட் பண்ணதுக்காக என்ன வேணும்? 10 NFTs ஒரு தினத்தில் வாங்குന്ന மாதிரி பை பண்ணி ஆகணும். அது மட்டும்தான் கண்டிஷன், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ ட்ரேடர் பூல் இன்கம் ஒரு டெய்லி இன்கம் தான். எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் இந்த இன்கம் எடுக்க முடியும். என்ன வேணும்? 10 NFTs பை பண்ணணும். அப்ப 2 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு 20 NFTs பை பண்ணணும். ஒரு 40 NFTs எல்லாம் வாங்கிட்டா 4 பாயிண்ட் எடுக்க முடியும். 4 பாயிண்ட் எடுத்துட்டா $60 மினிமம் கேரண்டி. அதுக்கு மேல அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சிஸ்டத்தில். லீடர்ஷிப் பூல் அதுவும் ஒரு டெய்லி இன்கம் தான். இது லீடருக்காக கிடைக்குது. ஹூ இஸ் த லீடர்? ஹூ இஸ் த லீடர்? இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆறு லீடர்? ஒரு கம்யூனிட்டியை நயிക്കുന്നவர் லீடர். കുറെ ആൾക്കാരെ സ്പോൺസർ பண்ணுന്നവർ ലീഡർ கிடையாது. அந்த மக்களை நயிക്കുന്നவர், லீட் பண்ணுന്നவர் அவர்தான் லீடர். அவருக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணும், அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அவருக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கணும். எப்படி இந்த சிஸ்டம் பிளாட்ஃபார்ம் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு வின் வின் சிச்சுவேஷன் கிரியேட் பண்ண முடியும், அந்த கைட்லைன்ஸோட போகுന്ന லீடர். அந்த லீடரோட சேர்ந்து ஆரெல்லாம் ட்ரேட் பண்ணுதோ அவருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரேட். அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரேட் 20 NFTs 24 hours கேப்ல இருந்தா அவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அப்படியும் சிஸ்டம் என்ன பண்ண தெரியுமா? ஓரோ NFTs நடக்கும் போதும் ஒரு $1.5 உருவாக்கி ஒரு ஃபண்ட் ஜெனரேட் பண்ண போறேன். சோ 20 NFTsக்கு $1.5 பார்க்கும்போது $30. அதனால இந்த லீடர்ஷிப் பூலுக்கு ஒரு மினிமம் கேரண்டீட் அமௌண்ட் இருக்கு, $30. சோ ஒரு லீடர் $30 டெய்லி இன்கம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த $30 மினிமம் கேரண்டி இன்கம் எடுத்துட்டா அவருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் மட்டும் அதுவும் ஒரு $10 கிடைக்கும் மினிமம். சோ $40 பர் டே இன்கம். $40 பர் டே இன்கம் மீன்ஸ் இப்ப மார்க்கெட்ல இருக்கக்கூடிய என்ன வேலை பாக்குங்க, என்ன வேலையில் பயணம் பண்ணுங்க, 40 into 95 பார்த்துட்டா $3,800 பர் டே இன்கம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த NFTs 2020 பிளாட்ஃபார்ம் ப்ரமோட் பண்ணதுக்கு லீடருக்கு $3,800 ஒரு தினத்தில் into 30 ஒரு மாசத்தில் $1,14,000. இப்ப இருக்கக்கூடிய ஒரு என்ஜினியருக்கு அந்த இன்கமுக்கு வாய்ப்பு இருக்கா?
டாக்டருக்கு அந்த இன்கமுக்கு வாய்ப்பு இருக்கா பிகினிங் ஸ்டேஜில்? ஒரு பிகினர், ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் எல்லாம் முடிச்சு ஒரு ஹாஸ்பிட்டல் வேலைக்காக ஜாயின் பண்ணிட்டேன், அந்த டைம்ல அவருக்கு 1,10,000 மந்த்லி கிடைக்குமா? கிடைக்க மாட்டேன். என்ஜினியருக்கு கிடைக்குமா? கிடைக்க மாட்டேன். அட்வொகேட்ஸ் கிடைக்குமா? கிடைக்க மாட்டேன். என்ன பிசினஸ் பண்ணிட்டா? இப்போ நான் 10 லட்சம் போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஆദ്യ மாசம் 1,10,000 ப்ராஃபிட் எடுக்க முடியுமா? முடியாது, முடியாது. இந்த சூழல் தான் இந்த NFTOS 2020 பிளாட்ஃபார்ம் நம்ம பார்க்க போறேன். இது 100% மைண்ட்ல ஏறிட்டா இந்த சிஸ்டம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் பிளான் பண்ணி டெவலப் பண்ண லீடர் அவர் டெய்லி அந்த இன்கம் வித்ட்ரா பண்ணும். மெனி லீடர்ஸ் இந்த குரூப்ல இந்த ஜூம் காலிலும் மெனி லீடர்ஸ் டெய்லி வந்து $30, $35, $40, $50 எல்லாமே லீடர்ஷிப் பூல் இன்கம் வித்ட்ரா பண்ணிட்டேன். ஒரு பாயிண்ட் அல்ல, 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், 4 பாயிண்ட் எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டேன். வீக்லி $1,300, $1,400 வரைக்கும் வித்ட்ரா பண்ண லீடர்ஸ் எனக்கு தெரியும். என்னன்னா இந்த சிஸ்டம் அப்படி இன்கம் தரக்கூடிய சிஸ்டம் தான். மார்க்கெட்ல என்ன வேணும் சார்? என்ன ஒர்க் பண்ணியாலும் என்ன வேலை பண்ணியாலும் இன்கம் கிடைக்கணும், ப்ராப்பரா கிடைக்கணும், அது கன்சிஸ்டன்டா கிடைக்கணும், அது கிளியரா கிடைக்கணும், அதுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். இதெல்லாமே இருக்கக்கூடிய சிஸ்டம் தான் இந்த NFTOS 2020 பிளாட்ஃபார்ம். இனி ஒரு மந்த்லி சாலரி கூட இருக்கு. இப்ப சொல்லக்கூடிய எல்லா இன்கமே அந்த $120 இன்கம் லிமிட் வருவேன். இந்த ஃபியூல் பூல் இன்கம் அது இன்கம் லிமிட்டில் வராது. இது ஒரு டிஃபரெண்ட் தனி இன்கம் தான். அது மந்த்லி கால்குலேட்டர் இன்கம் தான். அதுக்காக சிஸ்டம் என்ன பண்ண தெரியுமா? எவ்ரி $30 ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லையா, அந்த $30 ரெஜிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி ஒரு $2 உருவாக்கி, அந்த $30 $2 உருவாக்குவேன். அது உருவாக்கி ஒரு ஃபண்ட் டெவலப் பண்ண போறேன். சோ எவ்ரி ஆக்டிவேஷன் அவருக்கு $120 இன்கம் லிமிட் கிடைக்குது. அந்த $120 ரீச் ஆச்சா அவர் என்ன பண்ணணும்? எகெயின் $30 இன்புட் பண்ணணும். சோ பை அண்ட் ரீபை, ஃபியூலிங் அண்ட் ரீஃபியூலிங், இந்த ரெண்டு சூழலிலும் அந்த $30 $2 இந்த ஃபண்டில் வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு மாசத்துல எத்தனை நபர் இந்த சிஸ்டத்துல இருக்கு? அவர் எல்லாருமே இந்த $30 பண்ண டைம்ல எல்லாமே அந்த ஃபண்ட் இങ്ങനെ டெவலப் ஆயிக்கொண்டே இருக்குது. பட் 10 ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் போடுന്ന மக்களுக்கு അവിടെ ഒരു பாயிண்ட் கிடைக்கும். ஸோ மந்த்லி அந்த டோட்டல் ஃபண்ட் எவ்ரி மந்த் எண்ட், இது பிப்ரவரி மாசம் தான், 28 தினம் மட்டும் இருக்கு. 28ஆம் தேதி மிட் நைட் மீன்ஸ் இந்தியா டைம் பார்க்கும்போது 1ஆம் தேதி ஏர்லி மார்னிங் 5:29 அந்த டைம்ல கட் ஆஃப் ஆச்சு. டோட்டல் ஃபண்ட் எத்தனை, டோட்டல் பாயிண்ட் எத்தனை டிவைட் பண்ணிடுவேன், ஒரு பாயிண்ட்டுக்கு வேல்யூ கால்குலேட் பண்ணுவேன். அந்த அமௌண்ட் அந்த 1ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு வித்ட்ரா பண்ண முடியும். அது ஒரு மந்த்லி salary போல. எவ்ரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எ மந்த் we can expect something, a huge income as a salary. அது $200 $300 ரூபத்தில் இருந்தா அந்த லீடர் ஹாப்பி ஆயிடும். என்னன்னா அவருக்கு வந்தக்கூடிய ஒரு மந்த்லி பேமெண்ட், பாலுக்கு, பத்திரத்துக்கு, அந்த EMI, வட்டி, வாடகை, இதெல்லாமே அது கொடுக்க ஒரு இன்கம், அந்த மந்த்லி salary மாதிரி இந்த சிஸ்டத்துக்கு கிடைக்குது. ஸோ NFT 2020 வந்து பார்க்கும் போது அது டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி டெவலப் பண்ணி மார்க்கெட்ல என்ன தேவையோ, ஒரு லீடருக்கு என்ன தேவையோ அதெல்லாமே செட் பண்ணி டெவலப் பண்ணிட்டேன். ஈஸியா ஒரு பிகினருக்கும் ஒரு லீடருக்கும் ஒரு போல ஏர்ன் பண்ணக்கூடிய சிஸ்டம் இப்படி இருக்கு. அதுக்கு மேலேதான் ஓரோ NFTOS டீமில் நடக்கும் போது, அது பை நடக்கும் போதும் ரீபை நடக்கும் போதும் லெவல் 1 $0.5 கிடைக்கும், லெவல் 2 $0.3 கிடைக்கும், லெவல் 3 $0.3, லெவல் 4 $0.2, லெவல் 5 $0.2. எவ்ரி $30 ஆக்டிவேஷன் நடக்கும் போது ஓரோ லெவலிலும் $1 வீதம் கிடைக்கும். அது ஃபியூல் நடக்கும் போதும் ரீஃபியூல் நடக்கும் போதும். சோ இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு டீமினை டெவலப் பண்ணிட்டா அந்த டீம் மூலமாக கண்டினியூஸ் இன்கம், கன்சிஸ்டன்ட் இன்கம், ரெகுலர் இன்கம் அது ஏர்ன் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிஸ்டம் இதுக்கு வாய்ப்பு என்ன, இதுக்கு பவர் என்ன, இதுக்கு ரியாலிட்டி என்ன, அது புரிஞ்சுட்டா இந்த சிஸ்டத்தில் எத்தனை ஏர்னிங்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நம்ம மும்பில் வருவேன். இது யாருக்கெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண முடியும்? ட்ரேடர்ஸுக்கு யூஸ் பண்ண முடியும். இப்ப ட்ரேடர்ஸ் இருக்கு மார்க்கெட்ல, கிரிப்டோ ட்ரேட் பண்ண மக்கள் இருக்கு, ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ண மக்கள் இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண மக்கள் இருக்கு. அவர் எல்லாருமே
ட்ரேட் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப 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 டென்ஷன் ஃபீல் பண்ணி, ரொம்ப டென்ஷனோட லாஸ் வந்து ப்ராஃபிட் வந்து, லாஸ் வந்து ப்ராஃபிட் வந்து, ரொம்ப டென்ஷனோட போய்கொண்டே இருக்குது. ஜாஸ்தி பெரிமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்தவருக்கு ட்ரேட் பண்ண வேணும். அந்த ட்ரேடோட முമ്പില് இது எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருங்க. அவர் எடுத்துரும் இந்த சிஸ்டம். ஹவுஸ் வைஸ் எல்லாருமே மார்னிங் எல்லாம் வீடுல வேலையெல்லாம் முடிச்சு ஒரு மத்தியானம் ஒரு 2 மணி 3 மணி 4 மணி சமயம் வரைக்கும் அவருக்கு டைம் இருக்கு. அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணது மாதிரி இந்த சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. எஜுகேட் பண்ணி கொடுக்கணும். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பணம் நான் தந்துடாம், உங்க பண்ணுங்க அப்படி சொல்லிட்டான். வேண்டாம்னு சொல்லுங்க. வேண்டாம், உங்களுக்கே ட்ரேட் பண்ண முடியும். நான் உங்களுக்கு டீச் பண்ணி தராம், உங்களுக்கு படிப்பிச்சு தராம், உங்க கூட இருந்து உங்களுக்கு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தராம். சோ டெய்லி 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 அது பண்ணிட்டான். எவ்ரி மந்த் ஒரு எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. சோ அவர் பக்கம் இருக்கக்கூடிய பாக்கெட் மணிஸ், அவருக்கு இருக்கக்கூடிய பர்சனல் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் மீட் பண்ணதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் அவருக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் என்ன சூழல் ஒர்க் பண்ண மக்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா இன்கம் தேவை. அந்த எக்ஸ்ட்ரா இன்கம்காக இந்த NFTOS 2020 பிளாட்ஃபார்ம் யூட்டிலைஸ் பண்ண முடியும். என்னன்னா இதுக்கு ஒரு டைம் கிரைட்டீரியா கிடையாது. இந்த டைம் மட்டும் யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படி இல்லை. ஈவினிங் பண்ணலாம், ஏர்லி மார்னிங் பண்ணலாம், எந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணியாலும் ஒரு 10 NFTOS டெய்லி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தா டெய்லி 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 வாங்கி கொண்டே இருக்குது. ஸோ ஒரு 30 நாள் பார்க்கும்போது ஒரு 300 NFTOS வாங்கிட்டேன். ஒரு நபர் வந்து 300 NFTOS வாங்கும் போதுக்கு அவர் ட்ரேடிங் ப்ராஃபிட் மட்டும், ட்ரேடர் பூல் பெனிஃபிட் மட்டும் எத்தனை விட்ரோ பண்ணிடுவேன் பாருங்க. எவ்ரிடே 10 10 10 10 10 10 வாங்கிக்கொண்டே இருக்குது. 10 NFT வாங்குறதுக்கு எத்தனை டைம் வேணும்? 2.5 மணி நேரம். அந்த 2.5 மணி நேரம் அவருக்கு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் கிடைக்கும். டாக்டரா இருக்கட்டும், அட்வொகேட்டா இருக்கட்டும், ஆர்வா இருக்கட்டும். ஸ்டூடெண்ட்ஸ்னு கிடைக்குமா? 18 வயசு மேல உள்ள என்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பண்ண முடியும்? என்ன வேணும்? சொல்லிக் கொடுக்கணும். இது ஒரு ப்ரொஃபஷன், இது பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். இது உட்கார வச்சுட்டு வெறுതെ இருந்தா கிடைக்கக்கூடிய பணம் கிடையாது. இதுக்கு ஆக்டிவிட்டி இருக்கு. அந்த ஆக்டிவிட்டி என்னன்னு நான் டாட் பண்ணி தராம். என் எஜுகேஷன் லெவல் பிக, பட் என் நாலேஜோட உங்களுக்கு கிடைக்கும் போது உங்க நாலேஜ் யூஸ் பண்ணி இதுக்கு ஜாஸ்தி பெனிஃபிட் எடுக்க முடியும். நான் இது பண்ணதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு தர போறேன். உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தரலாம். வாங்க, இந்த டைம்ல பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும். ஓரோ வீட்டிலும் இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்காக ஒர்க் போடணும், அதுக்காக பயணம் பண்ணணும். டைம் வேஸ்ட் பண்ணிட்டா அது வேஸ்ட் தான். யாருமே ஒண்ணுமே தர மாட்டேன். எனக்கு 10 லட்சம் ரூபாய் அவசியம் இருந்தா யாருமே தர மாட்டேன். அந்த 10 லட்சம் நானா டெவலப் பண்ணிட்டா எனக்கு ஈஸியா யூஸ் பண்ண முடியும். பணம் இருந்தா நமக்கு எல்லா பர்பஸும் பண்ண முடியும். பணத்தோட யூட்டிலைஸ் பண்ண பர்பஸ் மட்டும். சோ பிசினஸ் லீடர்ஸ் அவருக்கும் பண்ண முடியும். இந்த மார்க்கெட் நெட்வொர்க் மார்க்கெட் லீடர்ஸ் இருக்கு, பல வேலை கன்சல்ட் பண்ணிக்கொண்டே இருக்குது. சோ ஸ்டிக் ஆன் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அவர் பக்கம் இல்லை. ப்ராடக்ட் பேஸ் சிஸ்டம் பண்ணிட்டாலும், ROI பிளான் பண்ணிட்டாலும், ஏதாவது போர்ட் சிஸ்டம் பண்ணிட்டாலும் எல்லாமே ஒரு லாங் லைஃப் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது. என்னன்னா അവിടെ எல்லாம் மணி ரொட்டேஷன் மட்டும் இருக்குது. NFTOS 2020 ஒரு growth-ஓட ஒரு growth கிரியேட் பண்ணி அந்த growth மூலமா கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் ஷேர் பண்ணி கொடுக்குது. அதனால இது ரியல் சயின்ஸ் தான். சோ லீடருக்கு அந்த சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டான். அந்த சயின்ஸ் அவர் மைண்ட்ல ஏறிட்டா. அந்த சயின்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி அவருக்கு பெரிய ஏர்னிங்ஸுக்காக வாய்ப்பு இருக்கு. சோ ரெஜிஸ்டர் நவ், build your team and daily monthly rewards. Start your journey today. NFTOS 2020. This is a big opportunity now in this 2026. 2026 பிப்ரவரி மாசத்தில் നമ്മൾ ഇന്ന് பார்க்கும்போது, இந்த பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி பார்க்கும்போது 2027 பிப்ரவரி 10 ஆகும்போ നമ്മുടെ ലൈഫ് എവിടെ എത്തണം? அதுக்காக NFTOS 2020 யூட்டிலைஸ் பண்ண முடியுமா? யூட்டிலைஸ் பண்ணுங்க, അല്ലെങ്കിൽ விட்டுடுங்க. யூட்டிலைஸ் பண்ணிடுங்க അല്ലെങ്കിൽ விட்டுடுங்க. എന്തെന്നാ இந்த சிஸ்டம் 100% நமக்கு ப்ராஃபிட் தரும், சக்சஸ் தரும், விக்டரி கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அது யூஸ் பண்ணி முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்டும் விட்டுடுங்க. நமக்கு வரக்கூடிய பிளஸ் மைனஸ் எல்லாமே விட்டுடுங்க. இந்த NFTOS 2020 பிளஸ் மட்டும் எடுத்துடுங்க. அந்த பிளஸ்ஸே யூட்டிலைஸ் பண்ணி லைஃப் சக்சஸ்ஃபுல் இந்த சிஸ்டம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. grow together we grow
தேங்க்யூ 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 தேங்க்யூ. இதுவரை என்ன கேட்ட எல்லா நபருக்கும் நன்றி சொல்லி நான் இந்த பிரசன்டேஷன் முடிக்க போறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எவ்வளவு நேரம் சிறப்பாக ஒரு